The rise of Zimbabwe என்ன அழகா விளையாடுறீங்கடா. டோட்டல் டிசிப்ளின் த்ரூ அவுட் த குரூப் ஸ்டேஜ். அவங்க குரூப்ல உள்ள எல்லா டீமையும் வின் பண்ணி அன்பீட்டனா சூப்பர் எயிட்ஸ்க்கு போறாங்க. ஜிம்பாப்வே, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி ஜிம்பாப்வேவும் அன்பீட்டனா குரூப் ஸ்டேஜ்க்கு போறாங்க. அது இவங்க குரூப்ல இருந்தது ஒரு மைட்டி ஆஸ்திரேலியன்ஸ், 2014 T20 வேர்ல்ட் கப் சாம்பியன் ஸ்ரீலங்கா. இந்த ஃபார்மேட்ல எக்ஸ்பீரியன்ஸான ரெண்டு டீமை அடிச்சிட்டு தான் இவங்க வந்து டாப் ஆஃப் த டேபிள்ல முடிச்சு குரூப் ஸ்டேஜ்க்கு போறாங்க. பாக்குறக்கே ரொம்ப சூப்பராவும் சந்தோஷமாவும் இருக்கு ஒரு கிரிக்கெட் ஃபேனா. போன வேர்ல்ட் கப் சீசன்ல ஆப்கானிஸ்தான் இதே மாதிரி பண்ணியிருந்தாங்க. செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போனாங்க. எனக்கும் ஜிம்பாப்வே அந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அண்ட் இந்த டீம் ட்ரூலி டிசர்வ்டு. ஏன்னா எந்த மேட்சுமே லக்ல ஜெயிக்கல. ஒரே ஒரு மேட்ச் ரெயின்ல வாஷ் அவுட் ஆகி போயிருச்சு. அது ஆடி இருந்தாலும் ஜெயிச்சிருப்பாங்க தான் போல. அவங்க பிளானே ரொம்ப சிம்பிள். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பென்னட்னு ஒரு ஓப்பனர் இருக்கான். அந்த ஓப்பனர் சுத்தியே எல்லாரும் பேட்டிங் ஆடுறாங்க. அந்த பேட்ஸ்மேன் ஆடின எந்த மேட்ச்ல அவுட் ஆனதே கிடையாது. அவன் கடைசி வரைக்கும் ஆடணும். அவனை சுத்தி எல்லாரும் ஆடணும். பவுலிங்ல முசரபானின்னு ஒரு சூப்பரான ஒரு பவுலிங் மெஷினை வச்சிருக்காங்க. அவனை சுத்தி ஒரு சூப்பரான ஒரு பவுலிங் யூனிட்டை பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் கேப்டன் சிக்கந்தர் ராஜா வெரி வெரி இம்ப்ரெசிவ். லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் மாதிரி. நான் சும்மா சர்ச் பண்ணி பார்த்தேன் அந்த ஆளுக்கு எவ்வளவு வயசாச்சுன்னு. ஏன்னா ரொம்ப வருஷமா நான் கிரிக்கெட்ல பாத்துட்டு இருக்கேன். 39 வயசாச்சு. இன்னமும் ஒரு சில யங்ஸ்டர்ஸ்க்கு டஃப் கொடுக்கற மாதிரி பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். சோ ஓவராலா நடந்து முடிஞ்ச இந்த குரூப் ஸ்டேஜ்ல ஜிம்பாப்வே தான் வெரி வெரி இம்ப்ரெசிவ். இனிமே எவனாச்சும் என் தலைவன் பாபர் அசாம ஜிம்பாபர்னு கலாய்ச்சிங்க அவ்வளவுதான். பட் ஜோக்ஸ் அபார்ட், சூப்பர் எயிட்ல இந்தியா இருக்கிற குரூப்ல தான் இருக்காங்க. சோ இந்தியா இவங்களை வந்து ஈஸி ஆப்போனண்டா எடுத்துக்காம நல்ல கிரிக்கெட் ஆடினாதான் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஜிம்பாப்வே எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம்.